ராணியக்கா விடிஞ்சு விடியாமலையும் கூப்பிட்ருக்கீங்களே, என்ன விஷயம்? ஏதாச்சும் விஷயம் இருந்தால் தான் இந்த பக்கம் வருவீங்களோ, இல்லைன்னா வரவே மாட்டியலோ? ஏக்கா அப்படி இல்லைக்கா, காலங்காத்தாலே முழிக்காமலே வர சொன்னியல்ல, அதான் என்னன்னு கேட்கேன். பல்லு விளக்கலான்னு பார்த்தா வீட்டில் பேஸ்ட் இல்லை. சரி, அதான் உன்னைய கூப்பிட்டு பேஸ்ட்டு கேட்கலாமேன்னு பார்த்தேன். ஏக்கா இது கொஞ்சம் உங்களுக்கே ஓவராக தெரியலை. பேஸ்ட் வாங்குறதுக்கு எனக்குன்னு என்னங்க வர சொன்னியலாங்கோ? அடடே, காலையிலே மகளிர் கூட்டம் கூடி இருக்குது போலையே. ஏட்டி, நாங்கள் 2 பேர் இருக்கிறது உனக்கு கூட்டம் மாதிரியே தெரியுது. காலங்காத்தில் இங்கே உட்காந்து என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்கிய? நானும் அதைத்தான் ராணியக்காட்ட ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருக்கேன். ஒரு பதிலும் சொல்ல மாட்டேக்காவ. நல்லமுடி அக்கா, வெட்டி கதையை பேசணுன்னா குறைஞ்சது 4 பேராவது வேணும். இருக்கிறது 3 பேர் தான். கொஞ்ச நேரம் இருப்போமே, யாராச்சும் வரட்டுமே, அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஏன்க்கா 3 பேர் இருந்தால் அந்த கதையை சொல்ல மாட்டீங்களோ? கிட்டி, உனக்கு என்னட்டி தெரியும் அதனோட அருமை டேஸ்ட் எல்லாம்? 4 பேர் இருந்தால் தான் நான் அந்த கதையை சொல்லும் போது 4 விதமாக அந்த கதை ஒவ்வொரு இடத்துக்கு போய் பாஸ் ஆகும் டீ. அது கேட்கவே நல்லா இருக்கும். நீ வேணும்னா பாரு, நான் இன்னைக்கு சொல்கிற கதை 4 இடத்துல எப்படி 4 விதமாக போகுதுன்னு பார்க்கலாம். காலையிலே நிம்மதியாக ஒரு வாக்கிங் போக முடியுதா? இது என்ன ஒரே கூட்டம் கூட்டிட்டு கிடைக்கிய? யோ, நாங்கள் கூட்டம் போட்டால் உனக்கு என்ன? நீ ஒரு ஓரமாக நடந்து போக வேண்டியதானே? நீ நடக்கிற பாதையிலேயே நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம். உன்னோட வேலை ஏதோ அதை மட்டும் பார்த்துட்டு நடையா. எதுக்கே எங்கள் கூட்டத்தில் நீ தேவலாம் பார்த்துட்டு இருக்கா? ராணி ரொம்ப குனியாத, மண்டையிலோட வெல்ல முடியலாம் தெரியுது. யோ யோ, ரொம்ப பல்ல காட்டாத சரியா? என் மண்டையிலையாவது அங்கே இங்கே வெள்ள முடிப்பா தெரியுது. உன் மண்டையில அது கூட இல்லையே, காலி கிரவுண்டாலாம் கிடக்குது. சி, நீ ஒரு மனுஷன்னு காலையிலேயே வாங்கிட்டு வாயை கொடுத்தேன் பத்தியா? என்ன சொல்லணும்? ஆமா, பல்லு விளக்காத வாயி இங்க 10 ரூபான்னு போட்டு நாங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. உன் வாயை நீ என்கிட்ட தந்துட்டு போறதுக்கு போயா? இருங்க, காலங்காத்தால எங்க பல்லு விளக்காம 10 பேர் மீட்டிங் போட்டுட்டு இருக்காவேன்னு அவரவர் வீட்டுக்கார்ட்ட நான் சொல்லி கொடுக்கேன். ஏனே, போறதுன்னு முடிவாயிடுச்சு. அப்படியே ஒரு 1/4 லிட்டர் பாலும் 100 இஞ்சி மட்டும் வாங்கிட்டு போயிருங்கண்ணே. என் வீட்டுக்காரர் டீ போட்டு வச்சிருப்பாருனே, நான் போய் குடிக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்கும். இது நல்ல ஐடியாவா இருக்கே. இப்படி சொன்னா அவர் நம்ம வீட்டு பக்கமே போக மாட்டாரு. இது என் பங்குக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் பால் சொல்றேன். என்ன, அப்படியே எனக்கும் ஒரு 1/2 லிட்டர் பால். பாருங்கம்மா, நான் யார் வீட்டுக்கும் போல. என் வீட்டுல போய் தானே டீயை குடிக்க வைப்பேன். நீங்க என்னடி போனாலும் எனக்கு என்ன? சி, காலையிலே யாரு மூஞ்சிலதான் முடிச்சேன்னு தெரியல. இவளுகிட்டயே நம்ம மாட்டிக்கிட்டனோ? என்ன வாய் பேசுறாளுங்க. ஏக்கா, அவரு கடைக்கார் பைத்தியம். அரை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கியே? இல்லட்டி அப்புறம் ஏன்க்கா இன்னும் கோபமாவே இருக்கியே? ஒன்றும் இல்லட்டி, நான் இதுக்கு அவரை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கணும். அவரு கிடக்காரு. சொல்லுங்கக்கா, என்ன விஷயத்துக்காக கூப்பிட்டியே? உனக்கு ஒன்று தெரியுமாட்டி, ராக்காய் வீட்டில் டெய்லி யாரும் ஏறி குதிக்க ஆகலாம்ல. ஏக்கா என்ன சொல்றீங்க? ஏக்கா அப்படியாக்கா? ஆமாட்டி, நானே 2 தடவை பார்த்துட்டேன். யாருன்னே தெரியல. எந்த டைம் வந்தாலும் ஏறி குதிக்கிற வேலை தான். யாருன்னே தெரியல பார்த்துக்க. யாரா இருக்கும்க்கா? ஏறி குதிக்கிற அளவுக்கு அப்படி என்ன விஷயமா இருக்கும்? யாருக்கு தெரியும்? ஏக்கா, நீங்க நல்லா தெரிஞ்சுதான் சொல்றீங்களா? ஆமாட்டி, நான் தான் சொல்றேனே, நானே 2-3 வாட்டி பார்த்துருக்கேன். ராணியக்கா சொன்னா எல்லாம் சரியா தாண்டி இருக்கும். நீ கம்முன்னு இறங்க நேரம். ஆனா ஒண்ணு, நான் பார்த்தனால மட்டும் சொல்லல. ஊருக்குள்ள ஒரே அலசல் புலசலா இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காவ. அதான் உங்களுக்கு தெரியுமே நினைச்சுதான் கேட்டா, நீங்க தெரியாத மாதிரி வாயை பொழக்கியே. எங்களுக்கு என்னக்கா தெரியும் சொல்லுங்க? வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கும். இந்த உங்ககிட்ட பேசும்போதுதான் 4 விஷயம் எங்களுக்கே தெரியுது. புத்தகனே, ராணியக்கா ரொம்ப டென்ஷன் ஆன மாதிரி இருக்கு. ஒரு கப் டீ கொண்டு வர சொல்லேன். யாருக்கிட்டக்கா சொல்றது? பக்கத்துல நெட்டவழி இருக்கால, அவகிட்ட ஒரு ஃபோன் போட்டு சொல்லு, உடனே கொண்டு வருவா. சரிக்கா. என்ன டீ, ஃபோன் போகுதா இல்லையா? ஏக்கா கொஞ்சம் பொறுங்க, ஃபோன் போயிட்டு இருக்கு. எடுத்தா தானே பேச முடியும். ஹலோ நெட்டவழி, நான் தான் பேசுறேன். ஏக்கா, ராணியக்காலுக்கு ரொம்ப படபடன்னு இருக்கான். இந்த தெருவீதியில தான் உட்காந்துருக்கோம். ஒரு கப்பு டீ கொண்டு வரியலா? படபடன் வர்றது அளவுக்கு அவ எப்படி என்ன வெட்டி முறிஞ்சாவ? வெட்டி முறிக்கலாக்கா, வெட்டி பேச்சு தான் பேசிட்டு இருக்கோம். சீக்கிரம் கொண்டு வாங்க. சரி, நான் கொண்டு வரேன். சரிக்கா, வைக்கிறேன். நீ தானடி எனக்கு ஃபோன் போட்டா? ஆமாக்கா. நீ சொல்றத பார்த்து நானும் ராணியக்கா உளுந்து மயங்கி கிடக்காவலாம் நினைச்சா. தெம்பா தானே நிக்கிறாவ.
எட்டி அவிய அந்த நிலமையில உளுந்துடக்கூடாதுன்னு தான் உன்னை கூப்பிட்டேன். காலையிலே வெட்டிக்கதை பேச போப்பறே வாங்கன்னு கூப்பிட்டுட்டு உயிர் எடுத்துட்டு இருக்காவ. ஒரு மாதிரியா வருதுன்னு சொன்னாவ. அதான் உனக்கு டீயை கொண்டு வர சொன்னேன். அப்புறம் அவிய உளுந்துட்டாவனா நம்மளால தூக்கிட்டு போக முடியுமா? நம்மளுக்கு ஏழுமா? ஆமா, என்ன நம்ம 3 பேர் நினைச்சா கூட அவியில தூக்கிட்டு நம்ம வீடு வரைக்கும் நடந்துக்கிட மாட்டோம்ப்பா. கால் வேற எப்ப பார்த்தாலும் அரிச்சுக்கிட்டே இருக்குது. ச்சே, என்னப்பா இது, யாராவது புது கொலுசுதா போட்டிருக்கா அப்படின்னு கேப்பவன்னு பார்த்தா யாரும் கேட்க மாட்டுக்காவ. எம்மா கண்ணுலயா ஒரு போடு போட்டுட்டாளாப்பா. இப்பயாச்சும் யாராச்சும் கேட்கறாங்களான்னு பாப்போம். புது கொலுசு, அதுவும் இத்தா தண்ணியில போட்டு வந்திருக்கேன். யாராச்சும் புதுசா எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினா ஏதாச்சும் கேட்கறாங்களா? ச்சே, ஒரு இடத்துல நிக்க வேண்டியதானக்கா? அங்கேயும் இங்கேயும் ஒரு மாதிரி நாட்டியம் ஆடிட்டு இருக்கிய. கால் ஒரே அரிப்பா இருக்கு பத்துக்க. அதான் காலை தூக்கி கொஞ்சம் சொரிஞ்சு 4 முடியாக்கா கண்ணில் ஒரு போடு போட்டுனே தெரியாம. கேட்டி உங்களுக்கு இன்னுமா புரியல? அவ காலை பாருங்கட்டி, அவ புது கொலுசு போட்டு வந்திருக்கா. அது என்ன ஏதுன்னு கேட்டுருங்க, இல்லைன்னா அடுத்து என் கண்ணை உடைச்சாலும் உடைச்சிருவா. கேட்டி நெட்டவழி, ராணியக்கா சொல்றது உண்மையா? அதுக்காட்டி இப்படி கண்ணை பேத்துக்கிட்டு இருக்கா? சேச்சா அப்படிலாம் இல்லக்கா. புது கொலுசு காலை கொஞ்சம் அழுத்திக்கிட்டு இருந்துச்சு, அதான் காலை தூக்கி அப்படி பண்ணிட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏக்கா, இந்த கொலுசோட விலை எவ்வளோ தெரியுமா? 10,000 ரூபா. எங்க மாமியார் தான் எனக்கு எடுத்து தந்தாங்க. இந்த பொம்பளை பிள்ளைகள புத்தியே இதான். ஏதாவது புதுசா போட்டு வந்தாள்கனா, கழுத்துல ஒரு நெக்லஸ் போட்டு வந்தானா அழுத்துதுன்னா 1000 வாட்டி கழுத்தை எப்படி நெக்லஸோட தடவி தடவி காமிக்கிறது. காலில் புது கொலுசு போட்டு வந்தா கால் ஒரே அழுத்துதுன்னா என்னைக்கு தூக்காத கால் தலை வரைக்கும் ஏறி இறங்கும். இவ்வளோ அட்டுடியமே இதான். சரிக்கா, அதை விடுங்க. காலையிலேயே என்ன மீட்டிங்க? ராக்கா இருக்கால, டெய்லி அவ வீட்டுல யாரும் ஏறி குதிக்காவலாம்ல. ஆமாக்கா. ஏட்டி நெட்ட, உனக்கு தெரியுமா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவிய வீட்டுல அவிய ஏறி குதிக்கிறாவ. இதை நான் கொட்டடிச்சா சொல்லிட்டு முடியும் ஊர் முழுக்கா? என்னது அது? ராக்காயி வீடா? ராக்காயக்கா வீடாது, அவங்க வீடாது. ஏன்க்கா எல்லாரும் வாயை பொழந்த மணிக்கு இருக்கிய? ராக்காயக்கா வீட்டுல முன்னாடி கட்டட வேலை நடக்குதாம்ல, அதான் முன்னாடி நடக்கூட மாட்டுக்கான்னு சொல்லிட்டு அவி பின்னாடியே ஏறி ஏறி குதிக்காவ. இது ஒரு மேட்டர்னா பேசிட்டு இருக்கிய காலையிலே உட்காந்து. ஆடச்சை ராணி அக்கா, என்ன ஏதுன்னு ஒழுங்கா கேட்காம ஏன்க்கா இந்த அநியாயம் பண்றிய? எங்க நேரத்தெல்லாம் போக்கி மெனக்கிட்டுன்னு காலையிலே வந்து உட்காந்துருக்கோம். போங்கக்கா.